நம்மூர் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தென்கைலாயம் என அழைக்கப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு பிறகு தாயுமான சுவாமி திருத்தேரில் எழுந்தருளினார். ஓம் நமச்சிவாய என்ற பக்தி முழக்கம் மின்னதிர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். மட்டுவார் குழலம்மை தாயாரும் தனித்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக சண்டிகேஸ்வரர் பரிவார மூர்த்திகள் சிறிய தேரில் சென்றன. திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டனர். பழனி முருகன் கோயில் மற்றும் அதன் உப கோயில்களில் 2 நாட்களில் மட்டும் 7,19 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. இதில் மலைக்கோயில் மூலம் மட்டும் 6,97 லட்சம் ரூபாயும், உப கோயில்கள் மூலம் 22,14,000 ரூபாயும் கிடைத்துள்ளது. ரொக்கத்துடன் சேர்த்து 1 கிலோ 3 கிராம் தங்கம், 16 கிலோ 7 கிராம் வெள்ளி மற்றும் 2,240 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் 4 பேர் மீது பட்டியலினத்தூர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமலை ராயபுரத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் காணாமல் போன நிலையில் கல்குவாரியிலிருந்து அவர் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இறந்த ஹரிஹரன் பெண் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் அதற்கு பெண்ணின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஹரிஹரன் உயிரிழப்புக்கு பெண்ணின் குடும்பத்தினர் காரணமாக இருக்கலாம் என கூறி போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெண்ணின் குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரிக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நீலம் பண்பாட்டு அமைப்பினர் மனு அளித்தனர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளை கவர QR கோடு பலகைகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த பலகைகளில் உள்ள QR கோடினை ஸ்கேன் செய்வதன் மூலம் பறவைகளை பற்றிய குறிப்புகளையும் அவை எழுப்பும் ஒலிகளையும் கேட்கலாம். குழந்தைகளையும் பெரியவர்களையும் இந்த முயற்சி கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் அரசு மருத்துவமனையில் வெப்பவாதத்தால் பாதிக்கப்படுவோருக்காக 20 படுக்கைகள் கொண்ட பிரத்யேக வார்டு தயார் செய்யப்பட்டுள்ளது. இதில் கடும் வெயிலால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து மயக்கம் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் விதமாக வெண்டிலேட்டர் வசதிகள், நீர்ச்சத்தை மீட்டெடுக்கும் ORS மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் மீது அதிக கவனம் செலுத்த 24 மணி நேரமும் மருத்துவ குழுவினர் பணியில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. குறிப்பாக குத்துக்கல் வலசை, இலத்தூர், பண்பொழி, புளியரை, புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்தது. அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளான களியல், ஆறுகாணி, பத்துகாணி, ஆலஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளிலும், நகர பகுதிகளான களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பாக மாசி வீதிகளில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அரஹர சங்கர மகாதேவா என்ற முழக்கங்கள் விண்ணதிர முதலில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை தேரும், பின் தொடர்ந்து அன்னை மீனாட்சியின் தேரும் அசைந்தாடி செல்கின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடிக்க, பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க மதுரை மாநகரே பக்திமயமாக காட்சியளிக்கிறது. பக்தர்களின் தாகம் தீர்க்க ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
அந்த மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு நான் மீனாட்சி வேஷம் போட்டு வந்திருக்கேன். எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நல்லா இருக்கு. நான் மீனாட்சி வேஷம் போடுறது இதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஆசை. அதை எங்கள் அம்மா இன்னைக்கு தான் நிறைவேற்றினாங்க. இந்த வருஷம் நான் உனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுறேன்னு நிறைவேற்றினாங்க. காலையில் 2 மணிக்கு போட ஆரம்பிச்சதான் இப்போதான் வந்து முடிச்சிருக்கேன். சித்திரை திருவிழா சொல்லவாங்க வேணும். சூப்பராக இருந்தது. அது இன்னும் வைப்லே போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். எப்பவுமே வருஷம் நல்லா இருக்கும். வருஷம் கண்டிப்பா தேர் பார்க்கறது, சித்திரை திருவிழா மிஸ் பண்ணவே மாட்டோம். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, இதுக்காக தனியா டைம் ஒதுக்கி நம்ம வந்து திருவிழாவை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. நாங்க சித்திரை திருவிழா வந்து தீபாவளி மாதிரி தீபாவளியோட ஸ்பெஷலா கொண்டாடுவோம். விரதம் இருந்து அதுக்குன்னு தனியா வீட்டில் வந்து அந்த திருவிழா நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி வரமுறைப்படுத்தி எல்லாருக்குமே அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். இது வந்து உலக பிரசித்தி பெற்ற திருவிழா. இவ்வளோ எங்கேயுமே வந்து இப்படி ஒரு திருவிழா வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கொண்டாட்டம் நம்ம எங்கேயுமே காண முடியாது. இவ்வளோ தலைகள்ன்றது ஒரு எந்த ஊர் தமிழ்நாட்டில் எங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலும் 1 நாள் 2 நாள் தான் நம்ம பார்க்கலாம். இப்படி 15 நாளும் ஒரு 10 நாளும் தொடர்ந்து நம்ம இந்த திருவிழாவை இப்படி பார்க்க முடியாது. தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு பின் தாயுமான சுவாமி திருத்தேரில் எழுந்தருளினார். ஓம் நமச்சிவாய என்ற பக்தி முழக்கம் விண்ணதிர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். மட்டுவார் குழலம்மை தாயாரும் தனித்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சண்டிகேஸ்வரர் பரிவார மூர்த்திகள் சிறிய தேரில் சென்றனர். திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மாத கணக்கில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 171 இடங்களில் அரசு நெல் கொள்முதல் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அங்கு போதிய ஆட்கள் இல்லாததால் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் மாத கணக்கில் காத்திருக்கின்றனர். கோடை மழையால் நெல் நனைந்து வீணாகிவிடும் சூழல் இருப்பதாக அச்சம் தெரிவித்துள்ள விவசாயிகள் நெல்லை விரைந்து கொள்முதல் செய்யவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் இன்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் தலைவர் SK ஹல்தார் தலைமையில் நடைபெறுகிறது. தமிழக அணைகளில் வெறும் 34% நீர் மட்டுமே உள்ள நிலையில் தமிழக நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன் காணொலி வாயிலாக பங்கேற்க இருக்கிறார். காவிரியில் மே மாதம் கர்நாடக அரசு வழங்க வேண்டிய 2.5 TMC தண்ணீரை கேட்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. கர்நாடக அரசு மேகதாது அணை குறித்து விவாதிக்க திட்டமிட்டிருக்கிறது. இதற்கிடையே தேர்தல் சூழலை கருத்தில் கொண்டு இந்த கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று CPI, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன.